ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 5த் கொஸ்டின் ஃப்ரம் இந்த எக்ஸர்சைஸ் தான் பார்க்க போறோம். அதாவது இந்த எக்ஸர்சைஸ்னா, இந்த ஃபிராக்ஷன்ஸ் ஆன நம்பர் லைன் அப்படின்ற எக்ஸர்சைஸ்ல இருந்து 5த் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம 2nd கொஸ்டின் முடிச்சிட்டோம் அந்த எக்ஸர்சைஸ்ல இருந்து. அப்புறம் 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 4th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இது எல்லாமே ஃபிராக்ஷன்ஸ் ஆன நம்பர் லைன் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸர்சைஸ்ல இருந்தா பண்றோம். நம்ம இது டெக்ஸ்ட் புக்ல இல்ல இந்த கொஸ்டின்ஸ்லாம். ஸோ இப்போ நான் 5th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே. இதை நான் ஹோம்ஒர்க்கா கொடுத்துருந்தேன் ஆக்சுவலா போன வீடியோல. நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாம் அழிச்சிடறேன். ஹோம்ஒர்க் இந்த விஷயத்த எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். ஸோ பேசிக்கா ஏவோட லொகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏவோட லொகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் அழிச்சிடுறேன். ஏ ஏவை இண்டிகேட் பண்ற நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பேசிக்கா அவ்வளவுதான். ஸோ இது இந்த நம்பர் லைன்ல வரும் 7/3. இங்க லாஸ்ட் பாயிண்ட் வந்து 7/3. அதாவது இந்த பாயிண்ட் இது வந்து 7/3. இது 0. இது 0. ஸோ இது இந்த லைன் செக்மெண்ட் எப்படி இந்த லைனை எப்படி டிவைட் பண்ணிருக்காங்கன்னா எத்தனை பார்ட்ஸ் டிவைட் பண்ணிருக்காங்க 1 2 3 4 5 6 7. ஸோ 7 ஜெம்ஸ் கழிச்சு உங்களுக்கு 7/3 ரீச் பண்ணிடுறீங்க. ஸோ 7 ஜெம்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு 7/3. 7 ஜெம்ஸ் ஈக்குவல் டு 7/3 மீட்டர்ஸ் வச்சுக்கலாம். இல்ல சும்மா எந்த யூனிட்டுமே எல்லாம் கூட வச்சுக்கலாம். பட் மீட்டர்ஸ் வச்சுக்கிட்டா உங்களுக்கு பேச கன்வீனியன்டா இருக்கும். ஸோ 7 ஜெம்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க 7/3 மீட்டர்ஸ் ரீச் பண்ணிடுறீங்க 0 மீட்டர்ஸ்ல இருந்து. ஸோ ஒரு ஜம்ப் பண்ணா எவ்வளவு மீட்டர்ஸ் ரீச் பண்ணுவீங்க அதான் கேள்வியே. ஸோ 7 ஜம்ப்ஸ் ஈக்குவல் டு 7/3 மீட்டர்ஸ். ஸோ 7/3 மீட்டர்ஸ் நீங்க எப்படி எழுதலாம் 7 1/3 மீட்டர்ஸ் எழுதலாம். 7 1/3 அப்படின்னு எழுதலாம். ஸோ 1 ஜம்ப் நீங்க எப்படி எழுதலாம் 1/3 மீட்டர்னு எழுதலாம். ஸோ 7 ஜம்ப்ஸ்ல ஆக்சுவலா நீங்க எப்படி எழுதலாம்னா 7/3 மீட்டர்ஸ் எழுதலாம். இல்ல 7 1/3 மீட்டர்ஸ் அப்படின்னு எழுதலாம். 7 1/3 மீட்டர்ஸ். ஸோ இது பேசிக்கா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் 7/3. 7 into 1/3 is the same as 7/3. இந்த மல்டிபிளிகேஷன் மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பட் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்கா நீங்க டைரக்டா அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஃபிராக்ஷனையும் ஹோல் நம்பரையும் நீங்க டேரக்டா அப்படியே நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணலாம். இல்லாட்டி அப்படியே விட்டுறலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 2/3 அப்படியே எழுதிக்கலாம். ஒன்னு ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அவ்வளவுதான் இதான் ஆன்சர். ஸோ 1 ஜம்ப் ஈக்குவல் டு 1/3 மீட்டர்ஸ். அதனால 7 ஜம்ப்ஸ் ஈக்குவல் டு 7 times 1/3 மீட்டர்ஸ். ஸோ அந்த லாஜிக் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது இப்போ தேவையில்லாத அழைச்சிடறேன். இது எல்லாத்தையும் அழைச்சிடறேன். ஓகேவா? ஸோ இதையும் அழைச்சிடறேன். ஸோ 0 மீட்டர்ஸ்ல இருந்து 7/3 மீட்டர்ஸ் போகணும்னா நீங்க 7 ஜம்ப்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஜம்ப் பண்ணா எவ்வளவு மீட்டர்ஸ் கவர் பண்ணுவீங்க 1/3 மீட்டர்ஸ் கவர் பண்ணுவீங்க. So every jump covers one third of the entire distance. So இது 1/3 meters cover entire distance இல்ல 1/3 meters ஆகலாம். Every jump covers 1/3 meters. So இந்த distance cover பண்ணா 1/3 meters. இன்னொரு ஜம்ப் பண்ணீங்கன்னா இன்னொரு 1/3 meters போவீங்க. இன்னொரு ஜம்ப் பண்ணா இன்னொரு 1/3. இன்னொரு ஜம்ப் பண்ணா இன்னொரு 1/3. அது மாதிரி 7 ஜம்ப்ஸ் பண்ணா நீங்க 7/3 meters போவீங்க. இதான் பேசிக் லாஜிக். ஸோ ஆன்சர் வந்து 7/3. ஆன்சர் வந்து 1/3 meters. 1/3 meters. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மீட்டர்ஸ் இல்ல வெறும் 1/3 தான். நான் மீட்டர்ஸ்ன்றது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். மீட்டர்ஸ்லாம் அழைச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ 6th கொஸ்டின் போலாம். வாட் நம்பர் இஸ் அட் பாயிண்ட் ஏ? ஓகே. இதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த நம்பர் லைனை நம்ம எவ்வளவு பார்ட்ஸ் டிவைட் பண்ணிருக்கோம் 1 2 3 4 5 பார்ட்ஸ் டிவைட் பண்ணிருக்கோம். 5 பார்ட்ஸ். ஸோ 5 ஜம்ப்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க இந்த பாயிண்ட் ரீச் பண்ணுவீங்க. 1 ஜம்ப் பண்ணா எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவீங்கன்னு தான் அவங்க கேட்கறாங்க. ஸோ 5 ஜம்ப்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு 5/4 மீட்டர்ஸ். நம்ம மீட்டர்ஸ்ல அசியூம் பண்ணிக்கலாம் யூனிட்ஸை. வழக்கமா எப்படி அசியூம் பண்ணும் அப்ப உங்களுக்கு பேச வசதியா இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன். ஸோ 5 ஜம்ப்ஸ் பண்ணீங்கன்னா யூ வில் ரீச் 5/4 மீட்டர்ஸ். அப்போ ஒரு ஜம்ப் பண்ணீங்கன்னா எவ்வளவு மீட்டர்ஸ் ரீச் பண்ணுவீங்க? ஸோ 5 ஜம்ப்ஸ் ஈக்குவல் டு 5 1/4. 5 1/4. ஸோ ஃபோர்த்ஸ் சொல்லலாம். 5/4 அப்படின்னு சொல்லலாம். 1/4 நீங்க ஃபோர்த்னே கூட சொல்லலாம். ஸோ 5 ஜம்ப்ஸ் பண்ணீங்கன்னா 5/4 ரீச் பண்ணிடுவீங்க. 1 ஜம்ப் பண்ணா 1/4 ரீச் பண்ணுவீங்க. 1/4 மீட்டர்ஸ் கவர் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு ஜம்ப் பண்ணீங்கன்னா யூ வில் கவர் 1/4 மீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ 1 ஜம்ப்னா அப்ப 1 ஜம்ப் பண்ணா நீங்க ஏன்ற பாயிண்டையும் ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு 1/4 மீட்டர்ஸ். 1/4 சிம்பிளா எழுதிக்கோங்க. ஏன்னா மீட்டர்ன்ற யூனிட் நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றது. இதுல கொடுக்கல கொஸ்டின்ல. ஸோ ஆக்சுவலா அதை அழிச்சிடறேன். இன்ஃபேக்ட் அதை அழிச்சிடறேன். மீட்டர்ன்ற யூனிட்டை அழிச்சிடறேன். இது தேவையில்லாத எல்லாத்தையும் அழிச்சிடறேன். இன்ஃபேக்ட் எல்லாத்தையுமே அழிச்சிடறேன். ஸோ 5 ஜம்ப்ஸ் பண்ணீங்கன்னா யூ வில் ரீச் 5/4 மீட்டர்ஸ். இப்போ ஒரு ஜம்ப் பண்ணீங்கன்னா எவ்வளவு மீட்டர்ஸ் ரீச் பண்ணுவீங்கன்னா அவங்க கேட்கறான். 1/4 மீட்டர்ஸ் ரீச் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் நான் இது எப்படி எழுதுறேன்னா 5/4 நீங்க 5 into 1/4 எழுதலாம். ஸோ 5 ஜம்ப் பண்ணீங்கன்னா நீங்க 5 1/4 plus 1/4 plus 1/4 அந்த மாதிரி 5 டைம்ஸ் ஆகும். இப்போ ஒரு ஜம்ப் பண்ணீங்கன்னா வெறும் 1/4 மீட்டர்ஸ் தான் கவர் பண்ணுவீங்க. 1 ஜம்ப் ஈக்குவல் டு 1/4 மீட்டர்ஸ். 5 ஜம்ப்ஸ் ஈக்குவல் டு 5/4 மீட்டர்ஸ். அவ்வளவுதான். ஸோ இந்த பேசிக் லாஜிக் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஆன்சர் வந்து 1/4 தான். ஏ ஈக்குவல் டு 1/4. வாட் நம்பர் இஸ் அட் பாயிண்ட் என்ன கேட்கறாங்க. ஸோ ஆன்சர் 1/4. ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட் ஹோல் நம்பர்ஸ் அஸ் ஃபிராக்ஷன் அப்படின்ற டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் புக்ல இல்லாது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். ஸோ இதுல ஒரு 6 கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பண்றதுல பெனிஃபிட் என்ன ஆக்சுவலா இப்போ நீங்க புக்ல இருக்க கொஸ்டின்லாம் ஈஸியா பண்ணிடுவீங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொடுக்குற பெனிஃபிட் என்னன்னா புக்ல இருக்க கொஸ்டின் ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அதான் மெயின் பெனிஃபிட். மத்தவரை நீங்க வேற மாதிரி யோசிக்கலாம். நீங்க டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு.
எப்படி ஒரு டாபிக் இன்னொரு டாபிக்கோட ரிலேட் பண்ணலாம் நீங்க கத்துப்பீங்க. நான் பர்சன்டேஜும் டெசிமல்ஸும் கூட இதோட கனெக்ட் பண்ணலாம்னு இருக்கேன். பெர்சன்டேஜஸ் அண்ட் டெசிமல்ஸ் இந்த டாபிக்கும் நம்ம படிச்சிடலாம் ஃபிராக்ஷன்ஸோட. பெர்சன்டேஜஸ் அண்ட் டெசிமல்ஸ் இதுவும் படிச்சிடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெசிமல்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அது ரீகேப் மாதிரி ஆயிரும். பெர்சன்டேஜ் நமக்கு தெரியாது ஆக்சுவலா. ஸோ பெர்சன்டேஜ் நம்ம புதுசாக கத்துப்போம். இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்ல நான் பெர்சன்டேஜ் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அப்போ நீங்க மூணுத்தையுமே லிங்க் பண்ணிடலாம். பெர்சன்டேஜ், டெசிமல், ஃபிராக்ஷன்ஸ் மூணுமே இன்டர் ரிலேட்டட் தான். எல்லாத்துக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணுக்குள்ள ஒன்று தான். ஸோ பேசிக்கா ஃபிராக்ஷன்ஸ், பெர்சன்டேஜஸ், டெசிமல்ஸ் அண்ட் ஃபிராக்ஷன்ஸ். ஓகே, இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம். 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா ரைட் ஹோல் நம்பர்ஸ் அஸ் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.